ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தர் உங்க முன்னாடி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன கேட்பீங்க? ஹே வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இப்போ நடக்கிற நிகழ்வுக்கு நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு டே 1 வீடியோவில் இன்டெப்த்தாக நான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்கிறத ஒரு அவுட்லைனாக பார்த்துடலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு புரியும். பட் இன்டெப்த்தாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். டே 1 வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்கிற அவுட்லைன் பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் அதோட பெயர்களும் வரும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எடுத்துக்கணும். அதாவது தற்போதைய சூழ்நிலைக்கு நீங்கள் வாக்கியங்கள் உருவாக்க வேண்டுமே என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எடுத்துக்கணும். இப்போ இதை தமிழோட ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐஎன்ஜி வேர்பை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு நம்ம ஐஎன்ஜி ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஈட்டிங், பிளேயிங், ரன்னிங், இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இப்போது ஐஎன்ஜி வேர்ப்னா என்ன? ரன்னிங், பிளேயிங், ஸ்லீப்பிங், இந்த மாதிரி ஐஎன்ஜியில் முடிஞ்ச, அதாவது ஒரு பேஸ் வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஐஎன்ஜி வேர்ப். அது தற்போதைய சூழ்நிலைக்கு அந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம அந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரன் அப்படின்னா ஓடுறது, ஓடுதல். ரன்னிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டோம். டான்ஸ் அப்படிங்கிறது ஆடுறது, ஆடுதல், அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் டான்சிங் அப்படின்னு நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துக்கிட்டோம். சிங் அப்படிங்கிறது பாடு, சிங்கிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ உங்களுக்கு இப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இப்போ ஃபர்ஸ்ட் ஐ வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆம் போட்டுக்கணும், ஆக்சிலரி ஆம் போட்டுக்கணும். இப்போ ஆம் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஐ போட்டுட்டோம். ஆம் ஐ ப்ளஸ் ஒரு ஐஎன்ஜி வேர்ப் போட்டுக்கலாம், டிராயிங் போட்டுக்கலாம். ஆம் ஐ டிராயிங், பக்கத்தில் கொஸ்டின் மார்க். இப்போ ஆம் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஐ போட்டுட்டோம். ஆம் ஐ ப்ளஸ் ஒரு ஐஎன்ஜி வேர்ப் போட்டுக்கலாம், டிராயிங் போட்டுக்கலாம். ஆம் ஐ டிராயிங், பக்கத்தில் கொஸ்டின் மார்க். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்சிலரி போட்டிருக்கோம், ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி போட்டிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முன்னாடி நம்ம ஆக்சிலரிஸ் போட போகிறோம். ஐக்கு முன்னாடி ஆம் போடுவோம், யூ, வி, தேக்கு முன்னாடி ஆர் போடுவோம், ஹீ, ஷீ, இட் அண்ட் பெயர்களுக்கு முன்னாடி இஸ் போடுவோம். இப்போ ஐக்கு முன்னாடி நம்ம ஆம் போட்டிருக்கோம். ஸோ ஆம் ஐ, அதுக்கு பின்னாடி ஒரு ஐஎன்ஜி வேர்ப் தேவைப்படுது, டிராயிங். இப்போ நம்ம ஆம் ஐ டிராயிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட மீனிங் என்ன? நான் வரைந்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறது இதோட மீனிங். ஸோ இந்த ஆமுக்கு முன்னாடி நீங்கள் என்ன WH வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். WHனா என்ன? வாட், விச், ஹவு, வென், இந்த மாதிரி கொஸ்டின் வார்த்தைகள் வருது இல்லையா, இதெல்லாமே WH. ஸோ நீங்கள் ஆம்க்கு முன்னாடி என்ன WH வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த WH வார்த்தை அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு சென்ஸ் ஆட் பண்ணணும், அது ஒரு மீனிங் கொடுக்கணும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஆம் ஐ டிராயிங் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஆம்க்கு முன்னாடி வாட் ஆட் பண்ணுறேன், WH வேர்ட் வாட் ஆட் பண்ணுறேன். இப்போ வாட் ஆம் ஐ டிராயிங், நான் என்ன வரைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன நானே கொஸ்டின் பண்ணிக்கிறேன். வாட் ஆம் ஐ டிராயிங். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், எப்படி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்து பாருங்க, யூ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூ எடுத்துக்கலாம். யூக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி ஆட் பண்ணும். என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னேன்? யூக்கு முன்னாடி ஆர் ஆட் பண்ணணும். ஆர் யூ, யூக்கு பின்னாடி ஒரு ஐஎன்ஜி வேர்ப் ஆட் பண்ணணும், ரன்னிங், அது பக்கத்தில் கொஸ்டின் மார்க். ஆர் யூ ரன்னிங், நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறது இதோட பொருள். இப்போ இந்த ஆருக்கு முன்னாடி ஒரு WH ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒய் அப்படிங்கிற WH ஆட் பண்ணுறேன்.
ஒய் ஆர் யூ ரன்னிங், நீ ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இப்போ புரியுதுங்களா கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம சென்டென்சஸ் டக்குன்னு கிரியேட் பண்றதுன்னு. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் வி. இப்போ விக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணணும், ஆர் ஆட் பண்ணணும். ஸோ ஆர் வி, விக்கு அப்புறம் விக்கு பின்னாடி ஐஎன்ஜி வேர்ப் ஆட் பண்ணும். ஆர் வி ரைட்டிங், அது பக்கத்தில் கொஸ்டின் மார்க். ஸோ ஆர்க்கு முன்னாடி என்ன டபிள்யூஹெச் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் வி ரைட்டிங் அதோட மீனிங் என்ன, நாம் எழுதி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது அதோட மீனிங். ஆர்க்கு முன்னாடி டபிள்யூஹெச் ஒன்று ஆட் பண்ணுறேன். வாட் ஆர் வி ரைட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் என்ன எழுதி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சப்ஜெக்ட் தே. தேக்கு முன்னாடி ஆர், தேக்கு பின்னாடி ஒரு ஐஎன்ஜி வேர்ப். ஆர் தே டான்சிங் கொஸ்டின் மார்க், அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது இதோட பொருள் கொஸ்டின் மார்க். இப்போ தேக்கு முன்னாடி என்ன டபிள்யூஹெச் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒய் ஆர் தே டான்சிங், ஏன் அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்து சப்ஜெக்ட் ஹீ எடுத்துக்கலாம். ஹீக்கு முன்னாடி என்ன ஆக்சிலரி ஆட் பண்ணும், இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி ஆட் பண்ணணும். ஹீக்கு பின்னாடி ஒரு ஐஎன்ஜி. இஸ் ஹீ ரைட்டிங் பக்கத்தில் கொஸ்டின் மார்க். இதுக்கு என்ன பொருள், அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த இஸ்க்கு முன்னாடி என்ன டபிள்யூஹெச் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹவு இஸ் ஹீ ரைட்டிங், அவன் எப்படி எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இதோட பொருள். அதே மாதிரி ஷீ, இட், நேம்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி ஆட் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அதை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ ஏன் போகிறாய். செகண்ட் கொஸ்டின், நீ ஏன் அழுகின்றாய். Again, we'll meet in the next video. Thank you for watching.